யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கண்களை மூடுவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமந்தவரே ஆராதனை ஆராதனை. மறுபடியும் கண்மணி போல் ஆராதனை. அவர் கண்மணி போல நம்மளை காக்கிறார். நம்மளை சுற்றி வேலை அடைத்து அவர் பாதுகாக்கிறார். ஒரு நொடி ஒரு நிமிடம் கூட நம்மளை விட்டு விலகாமல் அவர் பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்கு நேராக பாய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்த வார்த்தை எதுவும் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்கு நேராக அது கடந்து வரும்போது என்னை சுற்றி ஒரு வேலை அடைச்சி கர்த்தர் என்னை கண்மணி போல காத்துறார். அவர் யோசனையில் பெரியவர், அவர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, இயேசுவின் அன்பு ஒன்றே போதும். என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதும். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, இயேசுவின் அன்பு ஒன்றே போதும். என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு, இயேசுவின் அன்பு ஒன்றே போதும். என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதும். அன்புக்கு ஆழமில்லை,
அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு அகலமில்லை. இயேசுவின் அன்பிற்கு இணை ஏதில்லை, இயேசுவின் அன்பிற்கு இணை ஏதில்லை, இயேசுவின் அன்பிற்கு இணை ஏதில்லை, இயேசுவின் அன்பிற்கு இணை ஏதில்லை. எங்கோ நான் பிறந்தேன், எங்கோ நான் வளர்ந்தேன், எங்கோ நான் பிறந்தேன், எங்கோ நான் வளர்ந்தேன். வழி தப்பி திரிந்தேன் ஐயா, வழி தப்பி திரிந்தேன் ஐயா, வழி தப்பி திரிந்தேன் ஐயா, வழி தப்பி திரிந்தேன் ஐயா. ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, இயேசுவின் அன்பு ஒன்றே போதும். என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, என் கிருபை மாறாதையா. அன்புக்கு பதிலாக என்ன கொடுப்பது, அன்புக்கு பதிலாக என்ன கொடுப்பது. என்னையே பலியாக தந்து விட்டேனையா, என்னையே பலியாக கொடுத்து விட்டேனையா, என்னையே பலியாக கொடுத்து விட்டேனையா, என்னையே பலியாக கொடுத்து விட்டேன். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு, இயேசுவின் அன்பு ஒன்றே
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எளிய வார்த்தை நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதான் அதோட ஆழத்தை நம்ம இன்னைக்கு என்னால் முடிந்தவரை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவு தூரம் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. இந்நேரம் எவ்வளவு கைத்தட்டி இருக்கணும். நமக்கு இது அடிக்கடி கேட்கறதுனால ரொம்ப சாதாரணமாயிருச்சு. அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு அவர். இது எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? இது எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த உலகத்துல மனுஷன் சொல்றான், அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் கைத்தட்டிட்டு இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா அப்போ மட்டும் எல்லாருக்கும் நல்ல சிரிப்பு வரும், எல்லாருக்கும் தெரியுது, உலக பிரகாரமாக எல்லாரும் கை தட்டுவோம். ஆனால் என் ஆண்டவருடைய டைலாக் பாருங்களேன், அவன் பணம் வாங்கி அதுக்காக அதை ஒரு கமர்ஷியலாக சொல்கிற வார்த்தை இது. இது ஸ்பிரிச்சுவலாக சொல்கிற வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்றது, ஒன்ன தொட்டா என்ன தொட்ட மாதிரின்னு சொல்றாரு அவர். ஹல்லேலூயா. நம்மளை தொட்டா என் கண் மணியை தொடுகிறதாக அர்த்தம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உன்னை தொட மாட்டாங்க. ஏன்னா ஒன்னு யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய கண் மணியை, அந்த கருவிளையத்தை நம்மளால தொட முடியுமா அவ்வளவு லேஸ்ல? அவர் என்ன சொல்ற வராரு, தொடவே முடியாதுங்கிறார். ஆமென். தொடவே முடியாதுங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சாத்தான் நம்மளுடைய எதிரி நம்மள தொட முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லுகிறத பாருங்க, யாரெல்லாம் முதல்ல நம்மளுடைய என்ன தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னா, யாருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க. 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான், நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அதனால அவர் சொல்லுகிறாரு, அவர் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறானே. நம்ம எல்லாரும் அதுக்குள்ள வந்துருவோம் நினைக்கிறேன், அந்த வளையத்துக்குள்ள வந்துருவோம். ஏன்னா அவர் சொல்லுகிறது பாருங்க, நம்மளை சுத்தி ஒரு ஃபென்சிங் அவர் கிரியேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன், ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம உற்சாகமா இருப்போங்க. இன்னும் ஒரு 1/2 hour இல்ல 35 minutes நம்ம நல்லா உற்சாகமா இருப்போம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நம்மளை சுத்தி ஒரு ஃபென்சிங்கை கிரியேட் பண்றேன்னு சொல்றாரு அவரு. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி மதிலை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, ஒரு அக்கினி மதிலை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஏன்னா இது பாருங்க, நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கு அக்கினி மதில் தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு அக்கினி மதில் தெரியாது. நம்மளை சுத்தி என்ன இருக்குது அப்படிங்கிறது அக்கினி மதில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய எதிரிகள் கண்ணுக்கு அது தெரியுது. அதுதானே முக்கியம் இல்ல? நமக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய அகந்தை வெளியே வந்துடும். நம்மளை சுத்தி 1000 பேர் இருக்கிறத, அக்கினிமயமான குதிரைகளும் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்குது. நம்ம ஒரு ஃபென்சிங்குள்ள இருக்கிறோம்னா வார்த்தைகள் வேற மாதிரி வரும் வாயில. உண்மையா இல்லையா? வார்த்தைகள் வேற மாதிரி வரும். மத்தவங்கிட்ட போகும்போது ஒரு மாதிரி, என் கூட எத்தனை பேர் இருக்காங்க என்ன பார்த்து அப்படிங்கிற ஒரு அகந்தை நமக்குள்ள வந்துடும். அதனால கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம கண்ணுக்கு அது தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போறேன், நான் தனிமையா தான் போறேன், நான் எல்லா இடத்துலயும் தனிமையா தான் இருக்கிறேன். ஆனா என்னை சுற்றி ஒரு அக்கினி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. என்னை சுற்றி ஒரு அக்கினி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு லைஃப் டைம் வாக்குத்தத்தம் மாதிரி இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு முழுசுமே இது ஒரு வாக்குத்தத்தம் தான் சொல்லி 23வது வருஷத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு நம்மளை விட்டு போனாங்க. 23வது வருஷம். யாராவது படிங்களேன் சத்தமா 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 சத்தமா. எஸ் மார்ட்டின் அண்ணா, குட்டி மார்க்கின் அண்ணா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில்
மகிமையாயிருப்பேன், அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லைஃப் டைம் வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். நமக்கு அவர் ஒரு பாதுகாப்பை வளையத்துல நம்மளை வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஒரு பாதுகாத்து வளையம் நம்மளை சுத்தி இருக்கிறது. ஒரு அக்கினி மதிலை நம்மளை சுத்தி எழுப்பி விட்டு தான் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு சேதமும் வராது. நமக்கு கர்த்தர் ஒரு சேதத்தை கர்த்தர் உண்டு பண்ண மாட்டார். ஒரு ஃபென்சிங்க போட்டு கட்டி பாதுகாப்பாய் அது உள்ள உட்கார வச்சுட்டு தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி கட்டப்பட்டுட்டு தான் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி மதிலை நம்மளை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் எதிரிகள் கண்ணுக்கு அது தெரியுது. ஆமென். இதுல பாருங்களேன், நம்ம யோபு 1:10 எடுத்துட்டாலும், யோபு 1:10 படிக்கலாம், பிசாசுக்கு தெரியுது நம்மளை சுற்றி இருக்கிற அக்னி மதில் பிசாசுக்கு தெரியுது. ஆமென். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ அப்படின்னு பிசாசு யாரை பார்த்து கேட்கிறான்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அவனை சுற்றி நீ மதிலை கட்டவில்லையோ, ஒரு வேலியை போட்டு வைக்கலையோ அப்படின்னு கேட்கிறான். அவன் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதித்து வைக்கலையோ? அதை படிங்களேன், முழுசா படிங்களேன். அவன் கையில் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி வச்சிட்டார் ஆண்டவர். அது அவனுடைய கண்களுக்கு, அது நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியல, ஆனால் சாத்தானுடைய கண்ணுக்கு அது தெரியுது. ஆமென். நம்மளை சுத்தி ஒரு அக்கினி மயத்தை, ஒரு அக்கினி மதிலை கட்டப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சாத்தானுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நீர் கட்டப்பட்டு வச்சிருக்கிறீரே, அதனால தான் என்னால யோபுவை தொட முடியல. ஹல்லேலூயா. பேரின்ப ஜபாலய மக்களை எத்தனை பேர் அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியும்? ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றத யாருமே ஒரு 100% பர்ஃபெக்ட்னு யாரும் சொல்லிட முடியாது. யாரும் சொல்லிட முடியாது. ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு அக்கினி மதிலை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறதை அவன் எதிரி பார்ப்பான். நம்ம இது பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்மளை சுற்றி ஒரு அக்கினி மயமான ஒரு மதிலை அந்த கட்டப்பட்டிருக்கிறதை எதிரி பார்க்கிறான். இது நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். இது நீங்க அடுத்து பார்த்துட்டே இருங்களேன். எலிசாவை 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எலிசாவை சுற்றி பாளையம் இறங்கிட்டாங்க. சிறிய ராஜா பாளையம் இறங்கிட்டாங்க, சுத்தி இறங்கிட்டாங்க. இப்போ வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வரான். வேலைக்காரன் போய் பார்க்க போறான். சுத்தி மலையை சுத்தி இறங்கிட்டாங்க, மலையை சுத்தி ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எலியா கிட்ட சொல்றத பாருங்க. அதை படிங்க, ஏதாவது ஒரு வசனம் படிங்க. 16வது வசனம் படிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். சொன்னார்ல. சுத்தி ஒரு அக்னி மதில அவர் சுத்தி பார்க்கறான். வேலைக்காரனுக்கு கண்ணுக்கு அது தெரியல. சுற்றி போய் பார்க்கான், எட்டி பார்க்கறான். ஐயோ, ஒரு ரதங்களும் குதிரைகளும் நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆண்டவனே, நான் என்ன செய்வது? எலிசா கிட்ட கேட்கிறான் வேலைக்காரன். எலிசா சொல்றாரு, சிம்பிளா உட்கார்ந்து சொல்றாரு, ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தரணும், அவன் பார்க்கட்டும், சுற்றி பார்க்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்களா? என்ன நடக்குது? அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு ரதங்களும் குதிரைகளும், ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது அக்கினிமயமான குதிரைகளும். அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நம்மளை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் பிசாசு கண்ணுக்கு தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்றாரு, அவன் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி, அவர் வேண்டாரு, ஆண்டவர்கிட்ட வேண்டாரு. எலிசா ஆண்டவர்கிட்ட வேண்டாரு, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். நிறைய டைம் இது நம்ம வாழ்க்கையில நமக்கு இது ரொம்ப பழக்கமாயிருச்சு. எல்லாமே நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே புலம்பி தள்ளி ஐயோ 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 நம்ம கதறிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி ஒரு அக்னி மதில் இருக்கிறதை நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் பிசாசுக்கு தெரியுது, உள்ளுக்குள்ள சோதனைகள் வரதான் செய்யுதுங்க. அந்த அக்னி மதிலுக்குள்ள இருக்கிற போது வர சோதனைகள் நம்மளை அதை தீட்டுப்படுத்தாது, நம்மளை அணுகாது. நீங்க நல்லா அதை யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்க சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நம்ம பார்த்தோம். அவன் அக்னி மகிமைக்குள்ளதான் இருந்தான், ஆனால் அதற்குள்ள ஆண்டவர் இருந்தார். ஆமென். அந்த அக்னிக்குள்ள ஆண்டவர் இருந்தார். அததான் அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்.
அந்த அக்கினி உள்ள ஆண்டவர் வந்தாரு. வெளியே இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வான்னு சொல்லல, அதை ஒரு பாடமா சொல்றாரு பாருங்க, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு பாருங்க. அவர் அதுக்கு உள்ள இறங்கிட்டாரு. உள்ள இறங்கி பாருங்க, உள்ள அவனை தூக்கி உள்ள போட்டாம சுத்தி இருந்தவன் எல்லாம் கருகி போனா, உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த அக்கினி மதிலுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். அந்த அக்கினி மதிலுக்குள்ள ஆண்டவர் இருக்கும் போது அங்க 4ஆம் மைல் சாயலாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட சுத்தி 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 வராரு. ஹalleluya. அது அவர்கள் உணர்ந்தார்கள். யார்? என்ன தூக்கி போடு, ஒன்னும் செய்ய முடியாது உன்னாலன்னு சொன்னாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அதனால உள்ள வந்த ஆண்டவர் அவர்களை அழகா காப்பாத்தி போனார். அவர்கள் ட்ரெஸ் கூட அந்த ஸ்மெல் கூட வரல அப்படின்றது பாருங்க. அது அவ்வளவு தூரம் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர். பிரச்சனை வருது, இருக்குது, பிரச்சனை வருது, தூக்கி நெருப்புல போட்ட மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. ஆனால் நம்முடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கூட அந்த ஸ்மெல் வரல, தீ ஸ்மெல் வரல. ஆமென். அவ்வளவு தூரம் நம்மளை ஃபென்சிங் பண்ணி ஆண்டவர் இந்த நாளெல்லாம் பாதுகாத்து வருகிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க, ஜெபிச்சு 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 நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிட்டா போதும். வேற ஒரு சேதமும் நமக்கு வராது. நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்த மாதிரி ஒரு சேதமும் நமக்கு வரவே வராது. நிச்சயமாக சொல்லுகிறேன், வரவே வராது. நம்ம உட்கார்ந்து ஜெபிச்சு 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 இந்த 50 நாள்ல அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அக்கினி மதிலை நாமளே கட்டலாம். என் ஆண்டவர் கட்டுவார், அதை என் ஆண்டவர் கட்டுவார். நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல, எதிரி கண்ணுக்கு தெரிஞ்சா போதும். ஹல்லேலூயா. எதிரி கண்ணுக்கு தெரிஞ்சா போதும். அங்க பாருங்க, அடுத்து நீங்க பார்த்துட்டே இருங்க. கெதியோனை குறித்து பார்க்கிறோம். கெதியோனை குறித்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்னார்ல. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான். பதிலுக்கு அவர் என்ன சொன்னாரு? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், அவர் என் கூட இருந்தா இவையெல்லாம் நேரிடுவானேன். அவர் கேட்கிற கேள்வி பாருங்க. இதுதான் நம்ம பல நேரம், நான் அதை குறையா சொல்லல, ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப சிறுமையும் எளிமையா இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்களும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே குறுகி போயிருச்சு. இப்ப நமக்களுடைய வேலை என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்தணும். நம்மளுடைய மூளையை நல்லா இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கூட உறவாடிக்கொண்டே இருக்கும் போது ஒரு தைரியத்தை, உள்ளுக்குள்ள இருக்கிற தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம்னா, அதுதான் இன்னைக்கு இந்த மெசேஜே அதுதான். நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து, என்னை சுற்றி ஒரு அக்கினி வளையம் இருக்கிறது, அந்த வளையத்துல நான் பாதுகாப்புல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்கு தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. சின்ன அர்த்தம் தான், இவ்வளவுதான் அர்த்தம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், அவ்வளவுதான். கண்மணியை தொட முடியாது. சோ நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது பிசாசு நம்மள தொட முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறத பாருங்க, கர்த்தர் என்னோடு இருந்தால் இவையெல்லாம் நேரிடுவானேன். அவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலனோட போதும், நீ போ, மீதியானர் கையை முன்ன ஒப்படைக்க மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவேன் சொன்னார்ல. படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி, நீ இஸ்ரவேலின் மீதியானர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உனக்கு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்பினது நான், உன்னை தெரிந்து கொண்டவன் நானு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்மள பார்த்து. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்களால கை தட்ட இருக்க முடியாதுங்க, கை தட்டாம இருக்க முடியாது. உன்னை அனுப்பினது நானேயா? நானு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அமர வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அமர வச்சதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க அதை உணர்வுல யோசிச்சு பாருங்க. உன்னை அனுப்பினது நான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு எந்த சேதமும் வராது, ஒரு சேதமும் உனக்கு வரவே வராது, உனக்கு வராது. உன்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உன்னுடைய கையின் பிரயாசம் எல்லாம் நீ சாப்பிடுவ, வியாதி உன்னை விட்டு நீங்கும், இது எல்லாம் வரும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும். கர்த்தர் பார்த்துக்குவார், மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். பராக்கிரமசாலியே நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தால் இவையெல்லாம் நேரிடுவானேன்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு அதுக்கு பதில், உன்னை அனுப்பினவன் நான், உன்னை அனுப்பினவன் நான். அவர் கேட்கிறார். ஒரு விஷயத்தையும் பாருங்க, நான் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆவியிலே உற்சாகம் அடையிறதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. ஆவியிலே உற்சாகம் இருக்குது. படகுல போயிட்டு இருக்கிறாங்க, சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? தலையான வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அதுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனால் காற்று அடிக்குது, சுற்றி காற்று அடிக்குது. மறந்துட்டாங்க. யாரு?
மறந்தது சீசனே மறந்துட்டாங்க, நம்ம எல்லாம் மாத்திரம் இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வரும்போது மறக்கிறது சகஜம்தான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றது ஆவியிலே பலனடையுங்கள், ஆவியிலே பலனடையுங்கள், தைரியமா இருங்கள். பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம். வர்றது வட்டம். உன்னை அனுப்பினது நான், உன்னை அனுப்பினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, உன்னை தெரிந்து கொண்டதுன்னா, உன்னை கிறிஸ்தவனாக பிறக்க வச்சதுன்னா, இந்த ஆலயத்துல வந்து உட்கார வச்சதுன்னா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அந்த மார்க்கு சுவிசேஷத்துல பாருங்க 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. அவர் சொல்றாரு, 38வது வசனம் படிங்களா, 4ஆம் அதிகாரம் 38. கப்பலில் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார், அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே போதகரே மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா என்றார். ஆண்டவரே கேட்டுவிட்டானுங்க, நாங்க மடிந்து போறது உனக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க செத்து போறது உனக்கு கவலை இல்லையா? உள்ளேயே ஆண்டவர்கள் செத்தாலும் அவர் தானே கூட சேர்ந்து போறல, அதை கூட மறந்துட்டானுங்க. ஹல்லேலூயா. உள்ளேயே இருக்கிறாரு, படகுலயே இருக்கிறாரு, நம்மளுடைய அக்கினி மதிலுக்கு உள்ளேயே ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனாலும் நம்முடைய விசுவாசம், ஹல்லேலூயா, ஆனாலும் நம்முடைய விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. நமக்கு இந்த நாள் அது மட்டும்தான். என்ன வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மூழ்கி போகுமோ என்று நினைத்தாலும் சரி, நீங்கள் அதுக்குள்ள இருக்கிறீங்க, அப்படி மதிலுக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கறத இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நம்ம மறக்காம, என் ஆண்டவர் படகில் தான் இருக்கிறாரு, நான் மூழ்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் மூழ்கி போக மாட்டேன், என் ஆண்டவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அதை தான் அவர் சொல்லுகிறாரு, மறுபடியும் நினைவுபடுத்துறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். 40வது வசனம். அவர் அவளை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு என்றார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? உன்னை தொடுவோர் என் கண் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். பாடுவீங்களா எல்லாரும் தெரிஞ்சவர்கள்? உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே எனக்காய் காத்திருப்பே, அக்கினியின் மதிலாக என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மறுபடியும், உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி. ஹல்லேலூயா. உன்னை முதல்ல தொட மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்க. சிம்சோனை பற்றி நம்ம படிக்கிறோம். நியாயாதிபதிகள்ல நம்ம படிக்கிறோம். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஒரு கொடுக்கிறார். மனோவா மனைவிக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு குழந்தை பிறப்பாங்க, அவர் அந்த குழந்தைக்கு நீ சவரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாரு. நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவன் தலையில் சவரகன் கத்தி படாமல் இருப்பதாக அவர் ஆண்டவர் வந்து அவருக்கு வாக்குத்தத்த ஒரு வாக்கை கொடுக்கிறார். அவன் இஸ்ரவேலின் பெலிஸ்தேரிய கையில நீங்களாக்கி ரட்சிப்பான், அவன் ரட்சிக்க தொடங்குவான் என்று அந்த இடத்துல போட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த சிம்சோனின் சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல நிறைய நம்ம பார்க்க, இதை வச்சு மட்டுமே நம்ம நிறைய நேரம் இதுல இருந்து நம்ம பேசலாம். அவர் சொல்றத பாருங்க.
சிம்சோன் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தான், எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அவன் ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தான். இதுல நிறைய நம்ம பாடங்கள் என்னன்னா, அவன் கிளம்பி வந்தான், சில பிரச்சனைகள் அவனுக்கும் இருந்து, சில வீழ்ச்சிகள் அவனுக்கும் இருக்குது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவன் மேல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் அவனோடு கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு. அவன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். அவன் வந்துட்டே இருக்கும் போது எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அவனை அழகா தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு அசால்ட்டா போறான். எல்லாம் கதவுகள் எல்லாம் ஓட்டச்சு தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு, உலக பிரகாரமாக கூட ஒரு மனுஷனை பற்றி, ஒரு ப்ரூஸ்லி என்கிற மனுஷனை குறித்து நம்ம படிக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியாது. அவனை யாராலே வீழ்த்த முடியலன்னு சொல்லி கடைசியில் அவனை வீழ்த்தினதை தன்னுடைய மனைவி தான் அவனை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமாக கேள்விப்படுறோம். அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம கேள்விப்பட்டது இதுதான். இது அதுல ரிலேட் பண்ணி பார்த்தா இதுலயும் பாத்தீங்கன்னா, அதுல பாருங்க, தெல்லினாள்னு ஒருத்தி வரா. அதுல தெல்லினாள்னு ஒருத்தி வந்து சிம்சோனுடைய அவனுடைய அந்த பலத்தை தெரிந்து கொள்வதற்காக, கர்த்தர் கொடுத்தது என்ன என்கிறதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கூட்டமே அலையுது. இது நிறைய விஷயம் நம்மளோட வாழ்க்கையோட இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்தாரு, என்ன ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரு, அதை விளத்தல்றதுக்காக பிசாசு என்ன மாதிரிலாம் போராடுறான் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். அந்த தெல்லினாள் ஒருத்தி உள்ளவரா வந்து விரும்புறான், தெல்லினால இவன் விரும்புறான், சிம்சோன் விரும்புறாரு. அங்க வந்து அவர் இருக்கிறாரு. அவன் வந்து அன்பை ஓவரா அன்பை காட்டி, உனக்கு ஆண்டவர் உனக்கு எதனால இந்த பலனை கொடுத்தாரு, நீ எப்படி இதெல்லாம் பண்ற, எப்படி நார்மல் மனுஷனா இல்லாம நீ இவ்வளவு பராக்கிரமசாலியா நீ எப்படி இருக்கிற, எப்படி எல்லாரையும் ரொம்ப ஈஸியா ஒட்டச்சு போட்டுட்டு தூக்கி அவ்வளவு வெயிட்டையும் தூக்கி தலைமையில ஒரு தோல்ல வச்சுக்கிட்டு ஈஸியா நடக்கிற அப்படின்னு சொல்லி அவள் கேட்கிறத இடத்துல பார்க்கிறோம். 3 முறை கேட்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். அவள் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த உலகத்துல நம்ம கிட்ட இது எப்படி வந்தது, இவனுக்கு இது எப்படி வந்ததுன்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம யோசிச்சு பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எப்படி வந்தது. ஒரு பைக் வாங்கிட்டா எவ்வளவு வியூ கட்டினீங்க, எவ்வளவு கையில இருந்து போட்டீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்தையும் உலக பிரமா கேட்கறது நம்ம பார்க்கறோம்ல. இப்ப என்ன வந்தது, உனக்கு வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம போகணும், அதுதான் நம்ம வேலை. ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி அவன் ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனால நம்ம வன்கண்ணை அதுல திணிச்சு ஐயோ இவ்வளவா இப்படியா அப்படின்றதுக்காக அவன் சொல்றதை பாருங்க. 3 முறை அவள் வந்து அவளுக்கு எவ்வளவு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, இவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தா இது அவர்கள் மீதியானவர்கள் இந்த பெலிஸ்தியர்கள் இதை செய்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. அந்த பெலிஸ்தியர்கள் 1100 ரூபாய் நாங்கள் ஒருத்தரும் தரோம், நாங்க ஒருத்தரும் 1100 ரூபாய் தரோன்னு சொல்லி இந்த தெளிநாள் கிட்ட சொல்லி, நீ எப்படியாவது அவனுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லு, அவனுக்கு எப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், அவனுடைய ரகசியம் என்னன்றத எப்படியாவது எனக்கு தெரிஞ்சு சொல்லுன்னு சொல்லி அந்த தெளினால வந்து 3 முறை இவன் சோதிக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் 3 முறை சோதித்தப்பையும் இவன் வென்று இவனுக்கு தெரியுது. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இதுல அவனுக்கு தெரியுது ஏதோ சம்திங் நடக்குது. அவன் சொல்லல, அவனுக்கு தெரியும் இந்த ரகசியம், கர்த்தர் கொடுத்த ரகசியம் சிம்சோனுக்கும் அவனுடைய அம்மா எல்லாருக்கும், அந்த குரூப்புக்கு இவனை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியுது. அவனுடைய என்ன ரகசியத்தை ஆண்டவர் கொடுத்தார், என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி இவருக்கு அந்த ரகசியம் தெரியுது. அவனுடைய தலை முடி சவரகன் கத்தி படக்கூடாதுன்னு சொன்னது இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவர்களுக்கு தெரியல, பெலிஸ்தியருக்கு தெரியல. இவளும் பெலிஸ்தியர்ல ஒரு குரூப் தான், இவளும் அவளுக்கும் தெரியல. அவகிட்ட காசை கொடுத்து எப்படியாவது அந்த ரகசியத்தை சொல்லி அவ கேட்டிருக்கதான் அந்த இடத்துல பார்க்கணும். முயற்சி பண்றான். என்ன களியாட்டம் பண்றியா, ஃபர்ஸ்ட் பண்றான். அவன் திருப்பி ஒரு கயிறெல்லாம் எடுத்து என்ன கட்டு. ஆனால் அந்த கதை ஈஸியா சொல்லிட்டு போறான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது, அதனால அப்படியே சொல்லிட்டு ஒரு கயிறெல்லாம் எடுத்து கட்டுன்னு சொல்றான். அவன் ஈஸியா அதை அறுத்து போட்டு, பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு, மீதியானவர் வந்துட்டாங்கன்னு சொல்ல உடனே டக்குன்னு எல்லாத்தையும் அறுத்து போட்டுட்டு போயிட்டேன்ட்டான். இதே மாதிரி 3 வாட்டி பார்க்கறான். தன் முடியை கட்ட சொல்றான், அப்பயும் அறுத்து போட்டு போயிட்டான். டார்ச்சர் தாங்க முடியல. அந்த ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவன் வாயிலிருந்தே அதை சொல்ல வச்சான். ஆமென். இது நம்ம தெரியுதுல்ல, இது அவன் வாயிலிருந்தே அந்த வார்த்தையை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் நல்லா தூக்கத்தை வரை பண்ணி அந்த முடியை சிறைச்சி, எப்போ அவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கிட்ட சொன்னானோ அவனிடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதம் எடுபட்டு போய்விட்டது. அல்லேலூயா. இது பெரிய நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது நிறைய பேருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எல்லாத்தையும் திறந்து காட்டணும்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டில் இதை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், நான் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுமே தவிர மற்றவர்கிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தா அதை சொல்லணும்.
எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். நிறைய எக்ஸாம்பிள் நம்மளால இதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். கர்த்தரே சொல்றாரு, நீ போ, உனக்கு சுஸ்தமானதை நீ அப்படியே சொல்லு. இல்லாட்டி ஆண்டவரே உண்மை நான் பின்தொடர்ந்து வரணும்னு கேட்கறான் ஒருத்தன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ பின்தொடர வேண்டாம், கர்த்தர் செய்த அற்புதத்தை நீ மற்றவங்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்ற. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லக்கூடாது, நம்மளுடைய வியாதியிலிருந்து குணமாக்குனது அற்புதத்தை அதிசயத்தை நம்ம சாட்சியாக சபையில நம்ம சொல்லணும். ஆனா எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னா அது எடுபட்டு போயிருது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதம் அவனை விட்டு எடுபட்டு போயுது. அவன் வர அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல ஆசீர்வாதம் அவனை விட்டு எடுபட்டது, கர்த்தருடைய சித்தம் அவனை எடுபட்டது அவனுக்கு தெரியல. தூங்கி எழும்புறான், எப்பவுமே நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி திரும்ப எழுந்து போறான். கடைசியில பார்த்தா அவன் ஆசீர்வாதம் அவனை விட்டு போனது, கர்த்தர் அவனை விட்டு போனதுனால கடைசியில அவனுடைய நிலைமை என்ன யாராவது சொல்ல முடியுமா? கண்களை புடுங்கி மாவரைக்க விட்டாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சொன்னதுனால கண்களை பிடுங்கி மாவரைக்க விட்டு அவனை ஒரு கேளிக்கையாக்கி கொண்டு போய் மண்டபத்துல கட்டி அவன் 2 தூண்ல கட்டி அவனை எல்லாருக்கும் விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு கண்ணும் கிடையாது. எவ்வளவு ஒரு பலமுள்ளவனா இருந்தவனை அவனுடைய கர்த்தர் அவனை விட்டு சற்று விலகினதுனால அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுது? கர்த்தர் சொல்றது அதுதான் இன்னைக்கு சொல்ற வார்த்தை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும், கர்த்தர் நம்மளோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலும் தொட முடியாது. ஆனால் கர்த்தர் அவனை விட்டு சற்று விலகினதுனால அவனை ஒரு களியாட்டத்துக்கு ஒரு கேளிக்கைக்காக அவனை கொண்டு போய் நிக்க வச்சு அவனை கண்களை பிடுங்கி மாவரைக்க விட்டு அவ்வளவு அசிங்கப்படுத்தி, அவனுக்கு அது மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்ல, நம்ம நிறைய வாட்டி பாருங்க, அது மட்டும் அசிங்கம் கிடையாது. அசிங்கம் யாருக்கு? ஆண்டவருக்கும் தான். ஹல்லேலூயா. அவன் சொல்றாங்க பாருங்க, இவன் நம்மள அவன் எதிரிகள் சொல்றாங்க, இவன் இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளுடைய ஆண்டவர் எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் அவங்க சொல்லி பெருமை அடிச்சுக்கிறாங்க. அந்த வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். டைம் ஆயிடுச்சுன்னு நான் அப்படியே சொல்றேன். நான் அவங்க சொல்றத பாருங்க, அந்த எதிரிகள் சொல்றதெல்லாம் பாருங்க, எங்க ஆண்டவர் எங்களோட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவரையும் சிறுமைப்படுத்துகிறான். அவனை சிறுமைப்படுத்தினதுனால அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவரும் சிறுமைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் பார்க்கிறார், கடைசி நேரத்துல அவன் முடி முளைக்க தொடங்குது. அவன் முடி முளைக்க தொடங்கின கடைசியா போறாரு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 தூணையும் பிடிச்சு இழுத்து உள்ள இருந்த 3000 பேரும் இறந்து போனாங்க, செத்து போனாங்க. அவனும் செத்தான். ஹல்லேலூயா. அவனும் செத்தான். இருந்தாலும் லாஸ்ட்ல கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க, இந்த ஒரு விசை கொடுங்க, இந்த ஒரு விசை எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, இவ்வளவு பெரிய நான் கொண்டு போட்டுருவான். அவன் உயிரோடு இருந்து கொன்னதை பார்க்கலாம் அவன் சாவும் போது கொன்னது அதிகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, சிம்சனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நம்ம பார்த்திருப்போம். நீதிமொழிகள் 15:3 மட்டும் படிங்களேன். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவர் எல்லா இடத்துல இருந்து நோக்கி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, சவுலை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் வருது. சவுலை குறித்து இதை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய வார்த்தையை நான் நிறுத்துகிறேன். அவர் சவுலை குறித்து அந்த சொல்லதை பாருங்க. ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. 3வது வசனம், 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. யாரை துன்பப்படுத்தினா அவன்? அது மட்டும் தான் நமக்கு வேணும். இதுல யாரை துன்பப்படுத்தினா? ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினா. ஹல்லேலூயா. அவன் சவுல் துன்பப்படுத்தினது ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆனா ஆண்டவர், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் துன்பப்படுத்தினா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? படிங்க. சவுலே சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? அவர் கேட்கிற கேள்வி பாருங்க. அவன் துன்பப்படுத்தினது ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆமென், ஆமென். அவன் துன்பப்படுத்தினது. ஆனால் கர்த்தர் கேட்கிறது, என்ன ஏன் துன்பப்படுத்துற? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்மளை துன்பப்படுத்தின ஆண்டவர் வந்து கேட்கிறார், என்னையாப்பா துன்பப்படுத்துகிற? நீர் யாருன்னு கேட்கிறான். திரும்பவும் படிங்க. நீர் யாரு? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்ற.
யார? நம்மள துன்பப்படுத்தினா அவரை துன்பப்படுத்தின மாதிரி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் சொல்லி பார்க்கலாமே இத, இல்ல? மறுபடியும் சொல்லி பார்க்கலாமே. என்ன துன்பப்படுத்தினா என் கர்த்தரை துன்பப்படுத்தின மாதிரி. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் யாரை துன்பப்படுத்தினா? கர்த்தருடைய பிள்ளைகளை. இது போதல்ல, இது போதல்ல, இந்த வாரம் முழுவதும் இது போதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். ஒரு சேதமும் வராது. அந்த ஃபென்சிங் குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த சேதமும் வராது, வராது, வராது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே எழும்பலாமா? அப்படியே எழும்பலாமா? ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை துதிக்கலாம். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் என்னால சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் போதும் நினைக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த சத்தம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் நம்புறேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அக்கினி மதிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சுற்றி கட்டி வச்சிருக்கிறார். என் கண்கள் அதை பார்க்கல, ஆனால் எதிரி கண்ணுக்கு அது தெரியுது. எதிரி கண்ணுக்கு அது தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. என்னை சுற்றி அக்கினி மதில் இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. என்னை சுற்றி அக்கினி மதில் மட்டும் இருந்ததுன்னா என் வாழ்க்கைக்கு அது போதும். என் வாழ்க்கைக்கு அது போதும். என்னை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வளையத்துக்குள்ள என்ன சோதனை, என்ன பிரச்சனை எது இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட ஆண்டவர் இருப்பாரு. நான் அழும்போது அவரும் அழுவாரு. ஹல்லேலூயா. லாசருவை பத்தி சொல்லலாம் இதுல. ஹல்லேலூயா. எல்லாரும் அழுத போது அவரும் அழுவுறாரு. என் சகோதரன் மரித்து போனா. அவன் கேட்கிறாங்க, நீர் இங்க இருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவர் கேட்கிறாங்கல்ல, நீ இங்க இருந்தா சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இல்ல, ஆண்டவர் வந்தாரு. லாசருவே வெளியே வா, இவன் கட்ட அவுத்து விடுங்க. அவ்வளவுதான், ஆண்டவர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் விலகல, நம்மளை விட்டு விலகல. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவே இல்ல. ஆண்டவர் ஹல்லேலூயா. உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. என் கண் மணியை தொட்ட மாதிரி அவர் சொல்லுகிறார். உன்னை துன்பப்படுத்தினா என்ன துன்பப்படுத்தின மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுவீங்களா? நீர் போதும் என் வாழ்விலே, கண்மணி போல என்னை காப்பவரே, பொறிந்தென்னை வைத்தவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் கண்களை மூடி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க எல்லாம் பாடுவீங்களா? மியூசிக் இல்லாம நீங்க எல்லாம். மலை போல துன்பம்
என்னை சூழ்ந்த போது அது பனி போல உருகிட செய்பவரே. ஒன்னை யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றி அக்கினி மதில் இருக்கும் போது மலை போன்ற துன்பம் வந்தாலும் அக்கினி என்ன செய்யும்? அந்த பனி போல அது உருகி போக செய்யும். ஆமென். மலை போன்ற துன்பம் என்னை சூழ்ந்த போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் என்னை வைப்பவரே. கண்மணி போல் எல்லாரும் காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை வைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. வாழ்நாள் வாக்குத்தத்தம். நான் அதற்கு சுற்றி அக்கினிமயமாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றி அக்கினிமயமாயிருந்து அக்கினி மதிலாயிருந்து அது நடுவிலே மகிமையாயிருப்பேன். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நம்முடைய வாழ்நாள் வாக்குத்தத்தம். இது நம்முடைய வாழ்நாள் வாக்குத்தத்தம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ஒரு ஃபென்சிங் கட்டி வைக்கிறாரு. அதுல நம்மள உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம தலைமை போதகர். எவ்வளவு ஃபென்சிங்ல நமக்கு எவ்வளவு பாதுகாப்புல ஹalleluya. ஹalleluya. கண்மணி போல என்னை காத்தவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை வைத்தவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என் வாழ்விலே. வேற என்ன வேணும் ஆண்டவரே? வேற என்ன வேணும் ஆண்டவரே? என்னை சுற்றிலும் நீர் பாதுகாத்துட்டீங்க. நான் அக்கினி மதில் உள்ள உட்கார்ந்து இருக்கிற நானு. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை சேதப்படுத்துகிறவன் என்னை சேதப்படுத்துகிறான். அவர் சொல்லுகிறது, உன்னை துன்பப்படுத்துகிறவன் என்னை துன்பப்படுத்துகிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நானே என்று அவர் சொல்லுகிறார். நம்ம துன்பப்படுகிறது யாரா இருந்தாலும் கர்த்தரை துன்பப்படுத்துகிற மாதிரி நிச்சயமாக நிச்சயமாக அவர் இறங்கி வருவாரு. அவர் இறங்கி வருவாரு. என் பிள்ளைய தொட்டா, என் பிள்ளைய தொட்டா, என் பிள்ளைய தொட்டா அவர் வருவாரு. அவர் வருவார், அவர் வருவாரு. உன்னை தொட்டா என் ஆண்டவர் வருவார். நம்மளை தொட்டா என் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருவார். ஒரு சேதமும் வராது. உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, என் இருதயத்துல உணர்வு, என் உள்ளத்துல உணர்வு. என்ன தொட்டா சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இந்த வார்த்தையை எல்லாரும் வாயிலையும் சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். ஒரு வாட்டி, ஒரு வாட்டி, ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன். என்ன தொட்டா, என்ன தொட்டா, அவரை தொட்ட மாதிரி.
கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி கர்த்தர் சொல்றாரு. நீ அக்கினி மதில் இருக்கிறத மறந்துடாத. நீ அக்கினி மதிலுக்குள்ள இருக்கிறத மறந்துடாத. உன்னை யாரும் முதல்ல தொட முடியாது. என் கண் மணிய தொட முடியாது. இமைகள் என்ன பாதுகாக்குது. மூடி 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 ஒரு தூசி கூட படாம உன்னை பாதுகாக்குது. உன்னை பாதுகாக்குது. ஒரு தூசி கூட உன்னை சேதப்படுத்தாது. ஒரு தூசி கூட உன்னை சேதப்படுத்தாது. நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற அதை மறந்துடாத. என் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அதை மறந்துடாத. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஒரு சேதமும் வராது. நீங்க இன்னைக்கு போய் சொல்லிக்கிட்டே இருங்க, உன்னை தொட்டா அவருடைய கண்மணியை தொடுகிறோம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்ட அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, மெய் துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா, மெய் துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே குடும்பமாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே காணப்படுகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இருப்போமானால் ஆண்டவரே, எந்த சபிக்கப்பட்ட கிரியைகளும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, யார் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதனால ஆண்டவரே, எந்த சக்தியும் ஆண்டவரே எங்களை தொட முடியாது கர்த்தாவே. நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீர்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. கடைசி மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே அப்பா. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது என்று சொன்னீங்களே அப்பா. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நீங்க வேலி அடைத்திருக்கிறீர் அப்பா. எந்த சேதமும் அணுகாதபடிக்கு அப்பா நீங்க எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க அப்பா. எங்களை பராமரித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப அந்த நம்பிக்கை ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் கர்த்தாவே எந்த சக்திகள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால உம்முடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டதான தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பலவீனப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, பலவிதமான கடன்கள் போராட்டங்களில் இருக்கிறதான மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து அப்பா பாதுகாப்பை தந்து ஆண்டவரே எந்த சேதமும் அணுகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிரயாசத்துக்கு தக்க பலனை பரலோகத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபத்தில் கர்த்தர் கடந்து வந்து அப்பா ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கர்த்தர் அங்கீகரித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, மை துதிக்கிறோம் ஐயா. இந்த உலகம் எங்களை வெறுக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை வேண்டாம் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஆனால் எங்களை உருவாக்கின தகப்பன், எங்களை உண்டாக்கின தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தாவே. அப்பா, இவைகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்திலே எழுதி கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இப்பொழுதும் வந்த உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. உம்முடைய கிருபை
கிருபை ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இன்னைக்கு தான் ஈவினிங் தயவு செய்து நீங்கள் வாங்க, எல்லாரும் வாங்க, கண்களை திறக்க வேண்டாம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வரணும். ஒரு அக்கினி மதிலை நாம் இன்னைக்கு கட்டணும். மேக்சிமம் நீங்கள் எல்லாரும் வர ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு வேணும். நிறைய விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியிருக்குது. தயவு செய்து வேற எந்த வேலையும் இன்னைக்கு இருந்தாலும் தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்டாக நான் வைக்கிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு வேணும். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது எதையும் சாதிக்கலாம். நம்மளை சுற்றி ஒரு அக்னி மதிலை இன்னைக்கு சாயந்தரம் கட்ட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.